ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சிவா கன்னித்தாய். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் மட்டுமே நிற்கிறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலேயே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? வீடியோவில் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே கிளம்புறப்போ நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டோம். அந்த பசங்க ரெடி ஆகலை. ரெடி ஆனவங்கன்னா கிளம்பிடுவோம். நானும் ஃபுல்லாக ரெடி ஆகல. அப்படியா? நான் பார்த்தேன், சரி ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைச்சேன். இன்னும் ரெடி ஆகலையா? பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே லேடிஸ் மட்டும் சீக்கிரம் கிளம்பவே மாட்டாங்க. ரெடி ஆகலைன்னு சொல்லி கிளம்புறது வரைக்கும் கிளம்பிட்டே இருப்பாங்க. கிளம்பி முடிச்சுட்டு இப்போ வரேன். புடவை மட்டும் தான் மாத்திருக்கேன், கிளம்பிட்டு வரேன். சரியா? ஓகே, கிளம்பியாச்சு. என்ன பெருசா கிளம்பிருக்கோம்? அப்பவே ரெடி ஆயிட்டோம். இதேதான் ரெடி பண்ண. தலையில மட்டும் வாரி பூ வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். கிளம்பியாச்சு, இவ்வளவுதான் நம்ம மேக்கப். இதுக்கு மேல மேக்கப் போட மாட்டோம். நம்ம ரிசப்ஷன் போறோம்னு சொல்லியிருக்கோம். ரிசப்ஷன் யாருக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு அக்கா பொண்ணா, அக்கா பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் தூத்துக்குடியிலே முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க சென்னையில ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. நாங்க மேரேஜுக்கு போல. சோ சென்னையில இருக்கிறதுனால சென்னையில வந்து பாத்துக்கலான்ட்டு விட்டுட்டோம். இப்போ கிளம்பியாச்சு. அது எந்த ஊரு, நம்ம போய் அங்க என்னென்னலாம் பண்றோன்றதான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பிட்டோம். எங்கேயோ பைபாஸ்ல சிரிப்பு தாங்க வருது. வீடியோல பேசணும்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போற மாதிரி இருக்கு, தெரியுதா? பாருங்க, நானும் சென்னை சிட்டி உள்ள எங்கேயோ கூட்டு போறாங்க போல. ஈசிஆர் ரோடுன்னு சொன்னோன்னே அப்படின்னு நினைச்சேன். பாருங்க, வழியெல்லாம் ஒரே மூங்கில் மரமா நிறைய இருக்கு. காடாதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா. மழை வேற லைட்டா தூறல் போடுது கிளம்பின உடனே. எவ்வளோ பெரிய பனைமரம் பாருங்க. பாத்துக்கோங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள குட்டியா ஸ்நாக்ஸ். இங்க இருந்து போறதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு இது வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எதுவுமே சாப்பிடல தெரியுமா? அப்படியே நானும் கிளம்பி கொடுக்கணும் ஓடி வந்திருக்கேன். அதுக்காக இப்படியா போறது ரிசப்ஷனுக்கு? அப்ப அங்க போயிட்டு சாப்பிடுறதுக்கு வயிறுல கொஞ்சமாவது இடம் இருக்கணும்ல. அதுக்கு இருக்கு, தனியா இருக்குதா? அப்ப 2 வயிறு வச்சிருக்கியா? ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. பார்ட்டி ஹாலு. நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் ஃபுட் வில்லேஜ். அதானே? இடம்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். நீங்க நார்மலா நில்லுங்க. பேசு. ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. 2 பேர் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. இவங்கதான் எங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய பொண்ணு ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். மேரேஜ் ஆல்ரெடி தூத்துக்குடியில முடிஞ்சிட்டு சொல்லியிருந்தோம். ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இது என்னுடைய அக்கா. எனக்கு சித்தப்பா பொண்ணு அக்கா. அப்படியே இது எடுக்க முடியாது. அவங்க வீடியோல வர மாட்டாங்க 2 பேருமே. பாட்டு சத்தம் அதிகமாக இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் பேச முடியலை. பக்கத்தில் இருந்து வந்து பாட்டு பாடிக்கிட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. இது வந்து ஒரு கிறிஸ்டின் கல்யாணம். என்னக்கா நீங்கள் இந்து தானே அப்படி சொல்லி கேட்பீங்க. அப்புறம் சித்தப்பா பொண்ணுன்றீங்க எப்படி அப்படி சொல்லி கேட்பீங்க. ஆமாம், அவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தே கிறிஸ்டின். அதனால் வந்து இது கிறிஸ்டின் மேரேஜ் தான். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தூத்துக்குடி நீல்புரத்துலேயே ஆகஸ்ட் 1ஆம் தேதி மேரேஜ் ஆயிடுச்சு சர்ச்சில். இங்கே வந்து இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை ஊர் இது தான் சென்னையில். அதனால் 6ஆம் தேதி ரிசப்ஷன் இங்கே. அதுக்கு தான் வந்து என்னால் போக முடிஞ்சது. ஊர் தூத்துக்குடிக்கு வந்து அவ்வளோ லாங் நம்மளால் இப்போ ட்ரை பண்ண முடியாது இல்லையா, ஊருக்கு போக முடியாது. அதனால் நாங்கள் வந்து போகலை. இதில் வந்து நிறைய என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் இல்லையேக்கா அப்படி சொல்லி கேட்பீங்க. இங்கே வந்து யாருமே வரலை. ஊரில் தானே எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க தூத்துக்குடியில். இங்கே வந்து யாருமே வரலை. நாங்கள் மட்டும்தான். நான், அக்கா, அதான் இன்னொரு அக்கா இருக்காங்க, சின்ன அக்கா. அவங்க சித்தி சித்தப்பா அவங்க மட்டும்தான் இருந்தோம். அவங்கள வந்து இவங்கள இந்த வீடியோவில் வந்து அவங்கள காட்ட முடியலை. நான் ஊருக்கு போயிருந்தேன்னா இன்னும் நிறைய என்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாரையுமே நான் காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். சரி, அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லையா, அப்போ நான் எல்லாரையுமே காட்டுறேன், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரையுமே. நான் அப்புறமா வந்துட்டு நான் வந்து இன்னும் வந்து அங்கேருந்து வரும்போதே 2 ஹவர் ஆச்சு. 5 மணி கிளம்பி 7 மணிக்கு போல் 6:45 அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்தோம்.
சரி நம்ம வந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். அக்காவும் சொன்னாங்க, சரி நீ ரொம்ப தூரம் போகணுமா, அதனால் வந்து சீக்கிரமாக சாப்பிடுங்கன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்களும் வந்துட்டு ஃபஸ்ட் ஆளாகவே சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட க்யூவில் வாங்குறதுக்கு நின்றுட்டேன். ஆனால் எதை வாங்குறது எதை வாங்காமல் இருக்கணும்னு தெரில. அதனால் லைனாக வாங்கினேன். இதுதான் என்னோடய தட்டு, இந்த ஃபஸ்ட்டு இருக்குது அது. அதில் நிறைய நான் எதுவுமே வாங்கலை. இதில் எது நான் சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்றதே தெரியாத வாங்கிட்டேன்னா, அது பார்த்தா அது பிரியாணியாக இருந்திருக்கு. சிக்கன் பிரியாணின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து மட்டன் பிரியாணியாக தான் இருந்திருக்குது. சரி இது வேறு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு சிக்கன் நினச்சிட்டு நான் வந்து இன்னொரு பிளேட்டில் போயிட்டு வெஜ்ஜி வாங்கிட்டு வாங்க, வெஜ் பிரியாணி இருந்தது, ஒயிட் ரைஸ்லாம் இருந்தது. சரி அது வாங்கின்னு வாங்கன்ட்டு அதனால தான் 4 பேருக்கும் 5 பிளேட் சாப்பாடு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. வீட்டில் யாருமே அவ்வளோவா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இருந்தாலும் சரி வாங்கினதுக்காண்டி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ஆளு கொஞ்சமாக எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம் வரதுனால ஆளாகவே நம்ம கிளம்புனோம். எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ஒரு மேரேஜில் போயிட்டு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து கிளம்புனதுனால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. சரி வந்துட்டு நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நான் ஒரே ஒரு மிஸ் பண்ணுறேன். என்னோடய சொந்தக்காரங்க யாரையும் நான் இங்கே மீட் பண்ண முடியல. அவ்வளோதான், நாங்கள் மட்டும்தான். அதான் அக்காவை மட்டும் தான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க இல்லையா? அதனால் வந்துட்டு வேறு யாரும் என்னோடய வீடியோ நான் எடுக்கும்போது வரலை. ஆல்ரெடி நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிட்டு வந்ததுனால இங்கே வந்து சாப்பிடவே முடியல. என்னமோ ஜூஸ் குடிக்கும்போது பெரிய பந்தாவாக சொல்லிட்டு வந்தேன். அதனால் என்ன சாப்பிட முடியல. சரி சாப்பிட்டுட்டு கார் பார்க்கிங்கில் விட்டுருந்த காரை போய் எடுக்க போயிருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.